இது வந்து ஒரு மோட்டார் சைக்கிளிங் ஹிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் மாதிரிங்க இந்த வண்டி இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியாவில். இந்த ரீசனுக்காக தான் நானும் அப்போ வாங்கலை. அது என்ன, so fun man, such a food to eat. ஏர் ஓட்டிகிட்ருக்காரு ஏழண்ணன். பட் நம்ம இந்த டிராக்டர் பார்க்க வரல வீடியோவுக்கு, அந்த டிராக்டரை பார்க்க வந்திருக்கோம். தெரியுதா, ஜெய்ஜான்டிக்காக நிற்குது பாருங்கள், ஹிமாலயன் 411, மைட்டி ஹிமாலயன் 411 சொல்லலாமா. இது ஜஸ்ட்டு மோட்டார் சைக்கிள் கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு காலத்தில். அதாவது 2015-2016 வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். அதாவது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுன்னு அட்வென்ச்சர் பைக்ஸுன்றது வந்து மாஸ் பீப்புள் கிடையாது, காசு இருக்கிறவங்க மட்டும் தான் அட்வென்ச்சர் பைக் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி ரொம்ப வருஷமாக ஃபைனலி 2016 லான்ச் ஆச்சு. அந்த டைமில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடித்து வெளியே வந்தேன், வேலை தேடிட்டுருக்கேன் அந்த டைம். அப்போ வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க இந்தியன் மார்க்கெட்டில். அப்போத்துலேருந்தே இந்த பைக் மேலே எனக்கு செம்ம க்ரேஸு. ஆனால் அப்போ என்னால் வாங்க முடியல. அந்த டைமில் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டியாக வந்துச்சு. ஸோ லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனு, ரக்கட் ரா லுக்கு, ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த வண்டியும் வந்து தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்வென்ச்சர் டூரர்ஸாக மாற்றிச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சொல்ல போனோன்னா. இந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான வண்டி இது. சரி, அதை ஓட்டி பார்க்கலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம், ரியர் ஏபிஎஸ்ஸு. அதை ஆஃப் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. கையை வச்சு போட்டு அழுத்துறேன், கை வலிக்க அப்போ கூட ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆஃப் ஆகிடு. ஆஃப் ரோடு ஓட்ட போகிறதில்ல, நான் சும்மா இருக்கிற லோக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரையல்ஸுன்னு கிடையாது, சும்மா இந்த மாதிரி வயலில் இறக்கி ஓட்டிகிட்டு இருக்கலான்னு இருக்கேன். நான் இந்த வண்டி சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. இந்த பர்டிகுலர் வண்டியில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் டயர் ஃபுல்லாக கானு, சுத்தமாக காலி. அதனால் கொஞ்சம் பார்த்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. லாங் ட்ரைப் எடுத்துகிட்டு போயிடலான்னு யோசித்தேன், ஆனால் லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த டயரை வச்சுட்டு, ரிஸ்க் அதிகம். அண்டு கஷ்டப்பட்டு இதை ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போமா? எஸ், ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்கிட் அடிக்கிறான். செம்ம பிளேஸில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் ரைடிங் திஸ் பியூட்டி. வேணாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மோட்டார் சைக்கிளிங் ஹிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் மாதிரிங்க இந்த வண்டி இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியாவில். ஏன்னா அந்த டைமில் வந்து அட்வென்ச்சர் பைக்குன்றது வந்து பணக்காரங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தான் மாஸ் மார்க்கெட்டுக்கு ராயல் என்ஃபீல்டு. ஒரு ட்ரெண்டே செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட்டு ஃபுல்லாக அந்த மிடில் வெயிட்டு கூட கிடையாது, இந்த ஸ்டார்டிங் 300-400 சிசி அட்வென்ச்சர் பைக் தான் வந்து இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டையே வந்து இந்த பைக்கு க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதனால் இந்த வண்டியை வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஆனால் என்ன, இதோட மைனஸ் என்ன அப்படின்னா, அண்டு இந்த ரீசனுக்காக தான் நானும் அப்போ வாங்கலை. அது என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இந்த வண்டியில். பிரச்சனைகள் மீன்ஸ் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் ஆல்ரெடி பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது அவுட் ஆஃப் லவ் தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க தம்ப்நெயிலை பார்த்து. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த வண்டி ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ இஷ்யூஸ் வந்துச்சு. ஆயில் லீக்கேஜு அது இதுன்னு நிறைய, சாசி உடையிறது, ஹேண்டில் பார் வாப்லிங், அது இதுன்னு பயங்கரமான இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆகிடுச்சு இந்த வண்டிக்கு. இன்னும் சூப்பராக போயிருக்க வேண்டிய வண்டி இந்த இஷ்யூஸ்னால் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டாப் ஆகிடுச்சு.
ஆனால் அப்படியுமே வாங்கி அதை வந்து இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேர் வச்சு இப்போவும் ஓடிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம லக்கு தான் ராயல் என்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும். வண்டி நல்ல ப்ரொடக்ஷனில் நல்ல வண்டியாக வந்துடுச்சு அப்படின்னா தப்பிச்சோம். இல்லை டிஃபெக்டிவாக ஏதாவது வருதுன்னா நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும் இது கூட. ஸோ இல்லைனா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூ நீட் டு ஹேவ் மனி டு ஃபிக்ஸ் இட் அண்ட் டைம் போய் ஷோரூமில் உட்காரத்துக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்துட்டு தான் ஓகே நம்மளுக்கு இது அந்த டைமில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசு, காசு சேர்த்து வைக்கிற டைமு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் ரிஸ்க் எடுக்க வேணாம், ஃபினான்ஷியலாக பேர்டன் ஆகிடக்கூடாது இந்த பைக்கு வாங்கிட்டு அப்படின்றதுனால நான் அப்போது இந்த வண்டியை வாங்கலை. ஆனால் இப்போ வரைக்கும் அதை நான் ரெக்ரெட் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வாங்கி இதை ஓட்டலான்னா நல்ல வண்டியாக கிடைக்குமான்னு தெரியல செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு யாராச்சும் நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி சேல் பண்ணுற ஐடியா இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாருனோ சேல் பண்ண பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் வெள்ளூர் கோல்டன் டெம்பிள் வந்துடும். ஸோ நம்ம வீடு பக்கத்தில் இருந்து தான் இது அங்கே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த பைக்கை ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க தாங்க ஜைஜாண்டிக்காக வெயிட்டாக தெரியும். ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, திஸ் இஸ் சச் அ ஃபன் பைக்கு டு ஹேண்டில். இந்த இதுக்கே செம்மையாக ஒரு ஜம்ப்பு கொடுத்தோம். அப்பா செம்ம லாங் ஸ்லைடு ஆச்சுங்க. ஆனால் எவ்வளோ போட்டாலும் ஃபியூல் லெவல் லோன் தான் காட்டுது. வாவ், ஸ்லைடிங் தானே செம பண்ணுங்க சீரியஸா. சத்தம் வந்துச்சு. டயர் ஃப்ரண்ட் டயர் வேறு சுத்தமாக போயிருக்கு, அதனால் பயமாக இருக்குது. ஓகே, உள்ளே பூந்து ஓகே அதை ரோட்டுக்கு வந்துட்டோம், திரும்பிக்கலாம். Oh my god, so fun, man. Such a cool ride. And I can manage its weight also. ரொம்ப மெதுவாலாம் இல்லை. அப்பா இங்கே வேறுங்க எவ்வளோ பேர், எல்லாம் ஸ்பாட்டு போல் இருக்குது. அண்டு நான் வந்து ஆஃப் ரோடிங் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரிலாம் சொல்லலை, உங்களை பார்த்தாலே தெரியும். நான் சும்மா இப்போ தான் இதுக்குள்ளே வரேன். செம ஃபண்ணுங்க இந்த வண்டி. சச்சு பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகுதுங்க வண்டி.
எக்ஸ்பர்ட் வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுத்துன்னு போயிருப்பாங்க. நம்ம இப்போ தானே இதுக்குள்ளே வரோம். I can learn lot of things. அண்ட் இந்த வண்டி வந்து ரொம்ப ராவான வண்டியா, எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அதுவே இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் வந்துச்சு. ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத ரொம்ப மெக்கானிக்கல் பைக்காக எடுக்கணும், ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்னாலே அது ரொம்ப சென்சார் அது எதுன்னு ப்ராப்ளம் வரும். பையன் பயன்ட்டான் டாகி. அப்படியே குதிரை மாதிரி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்பா ஓ ஓ ஓ ஓ. பாருங்க வேற லெவலுங்க. மொக்க வண்டி அப்படியே மிதக்குதுங்க அப்படியே. அதான் இவனை இந்த டேம் பண்ண கற்றுக்கிட்டா போதும், இவனை ஃபன்னு. மாடு டென்ஷன் ஆகிட போதுரா எப்பா. ஓகே ஓதிங்கிட்டான். செம பண்ணு. வந்ததுக்கு கோப்ரோ இன்ஸ்டா 360யோட அந்த கேப் இருக்குல்ல, 360 டிகிரி கேமரா கவர் பண்ணுற கேப், அதை தொலைச்சிட்டேன். தட்ஸ் ஃபைன். இன்னொன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், வீட்டில் தேடி பார்க்கணும்.
சரி நம்ம போயிட்டு இந்த குடிகாரனுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சரக்கை ஊற்றி விடுவோம். ஐ மீன் பெட்ரோலை பைக்குக்கு. எனக்கும் கொஞ்சம் தண்ணி தாக்கம் இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வேறு ஏதாச்சும் பிளேஸை நோக்கி போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வண்டி கூட ஃபன்னு தான். வாவ், சீரியஸ்லி ஒரு 1.5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபன்னு பைக்கை வாங்கிக்கலாம். எதுவும் இல்லை, செம்ம மேடுங்க இது. டிராக்டர் சாதாரணமாக ஏறிச்சு பாருங்கள். டேப் பண்ணிக்கோங்க. இந்த குடிகாரம் 3 லிட்டர் போட்டு கூட ரிசர்வில் தான் இருக்குது. ஓகே, 6 லிட்டர் போட்டிருக்கேன். 63 கிலோமீட்டர்ஸ்.